ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கு வீடியோ பார்த்தீங்களென்றால் என்னுடைய ஃப்ரைடே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்கள். கொமெண்ட்ஸில் எனக்கு ஒரு 4-5 பேர் கேட்டிருக்கிறீங்கள், அக்கா நீங்கள் ஃப்ரைடே வ்ளாக் ஷேர் பண்ணுங்கோண்டு. நான் ஃப்ரைடேயில் என்னென்ன சமைச்சிருக்கிறேன்னு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஆனால் காலையில் இருந்து நைட்டு மட்டும் நான் வீட்டில் என்னென்ன செய்கிறேன்ன்றதை இன்றைக்கு உங்களுக்காக நான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட நிறைய நாள் நான் ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருளும் உங்களுக்காக நான் காட்டுறதுக்கு இருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க, வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை என்ன நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எப்பயுமே காலையில் எழும்பின உடனேயும் பார்த்தீங்களென்றால் ப்ரெஸ் ஆகிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே தான் போவோம். ஏனென்றால் அன்றைக்கு காலையில் டீ குடித்தா தான் எங்களுக்கு அந்த நாளே வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ அதுக்காகத்தான் நானும் இப்போ டீ குடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ தண்ணியை வந்து நான் கொதிக்க வைக்க போகிறேன். கொதிக்க வச்சுட்டு பார்த்தீங்களென்றால் நான் எங்கே போகிறேன் என்றால் நான் என்னுடைய கார்டனுக்குள்ளே போகிறேன். இன்றைக்கு குளிரென்றால் அவ்வளவு குளிராக இருக்குது. குளிரண்டா சொல்லவே இல்லாத செம்ம குளிர். என்னண்டா வீட்டுக்குள்ளே எங்களுக்கு ஹீட்டர் இருக்குது. அந்த ஹீட்டுக்குள்ளே நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 3 நிமிஷம் கார்டனில் போய் நிற்க எங்களுக்கு பெருசாக குளிர் தெரியாது. ஆனால் போய் நிற்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அந்த குளிரும் அந்த வெளி சத்தம், வாகன சத்தம், அதை விட பார்த்தீங்களென்றால் அந்த ஒரு சில பறவைகளின் சத்தம், அது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கேட்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது. மெதுவாக தான் அந்த சத்தமே கேட்டது. ஏனண்டா இங்கே இப்போ மரங்களில் இல்லை, எதுவுமே இல்லை, அதால் பறவைகளும் பெருசாக இல்லை. ஓகே, இப்போ கார்டனுக்குள்ளே நின்றுட்டு வந்துட்டேன். இப்போ டீயும் ஊற்றியாச்சு. இப்போ இந்த டீயையும் குடிச்சு போட்டு இப்போ மிச்ச வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக பொங்கல் செய்வோம்ன்ட்டு நான் நேற்றே யோசிச்சிட்டேன். ஏனண்டா கொஞ்ச நாள் ஆச்சு பொங்கல் எல்லாம் செய்கிறதுக்கு. அப்போ பொங்கல் செய்யணும் மாதிரி இருந்தது. அப்போ ஓகேன்ட்டு இன்றைக்கு காலை சாப்பாட்டுக்கு பொங்கலை செய்வோம்ண்டு. வளமையாக பார்த்தீங்களென்றால் நான் உண்மையாக சொல்கிறேன், நாங்கள் எப்போ ஸ்ரீலங்காவில் இருந்து இங்கே வெளிநாடுகளுக்கு வந்தோமோ அண்டையில் இருந்து இந்த புட்டு, இடியப்பம், காலை சாப்பாட்டுக்கண்டு நாங்கள் மினக்கட்டு தோசை சுட்டு சாப்பிட்றது அது எல்லாத்தையுமே நாங்கள் மறந்து நிறைய நாளாச்சுதண்டு சொல்லலாம். இங்கெல்லாம் டெய்லியும் பன், பிஸ்கெட், பேப்பன், கேக், ரொட்டி சுட்டு வச்சால் அதை சூடாக்கி சாப்பிட்றது, அப்படியே நாங்கள் இங்கே சாப்பிட்டு பழகிட்டோம் காலையில். ஆனால் லஞ்சுக்கும் இரவு சாப்பாடும் கட்டாயம் எங்களுக்கு பிடிச்சது எல்லாமே நாங்கள் சமைச்சு கொள்ளுவோம். வளமையாக நீங்கள் எப்படி பொங்கல் செய்கிறீங்களோ அதே போல தான் நானும் செய்திருக்கிறேன். கச்சு கச்சான் போட்டிருக்கிறேன். சர்க்கரை போடாமல் நான் பனங்கட்டி சேர்த்துருக்கிறேன். வறுத்த பயறு, தேங்காய் பால், சுவப்பரிசி, ஏலக்காய் தூள் இதெல்லாம் போட்டு தான் இந்த பொங்கலும் நான் செய்திருக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஸ்கூல் டேன்றதால் அவைய ஸ்கூலுக்கு போயிட்டு அவைய ஸ்கூலால் வந்து இந்த பொங்கல் சாப்பிடுவினோம். இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் என்னுடைய ரோபோ பேக்கும் தண்டை வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டுது. அது தண்டை வேலையை செய்யட்டுக்கும். எனக்கு பார்த்தீங்களென்றால் இன்றைக்கு பெரிய ஒரு வேலை இருக்குன்றே சொல்லலாம். ஏனெண்டா பிள்ளைகளின் எங்களுடைய பெட் கவர், பெட்ஷீட் கவர், பிலோ கவர் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறேன். ஏனெண்டா நாளைக்கு சனிக்கிழமை கூடுதலாக வந்து சனிக்கிழமையில் தான் நான் இந்த பெட் கவர், பெட்ஷீட் கவர், பிலோ கவர் எல்லாம் நான் மிஷினில் போட்டு துவச்சி போடுறது. இப்போ அதுக்காக பார்த்தீங்களா காலையிலேயே இந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னால் இன்னும் வேறு வேறு வேலைகள், கடைக்கு போகிற வேலையெல்லாம் இருக்குது, அதையே பார்த்து கொள்ளலாம்ன்ட்டு இப்போ டீயை குடிச்சிட்டு வந்து டிரெக்டாக பேக்கிங் கிளீனரை வந்து க்ளீன் பண்ண விட்டுட்டு ஏனெண்டா மொப் பண்ண போகிறேன் அந்த ஸ்டீம் மொப்பால். அப்போ அதை நான் இப்போ க்ளீன் பண்ணட்டுக்கு வந்து பேக்கிங் கிளீனரை விட்டுட்டு வந்து இப்போ இந்த பெட்ஷீட், பெட் கவர்களை தான் சேஞ்ச் பண்ணி கொண்டு நிற்கிறேன்.
இனிமேலும் ஒரு தடவை கட்டாயம் நான் இந்த ஸ்டீம் மொப்பால் மொப் பண்ணுவேன். ஏனென்று பார்த்தீங்களென்றால் இப்போ நாங்கள் வெளியில் போயிட்டு வந்து பிள்ளைகள் கூட ஷூவோட இந்த கோல் எல்லாம் வருவிடும். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஊத்து எல்லாம் எங்களுக்கு இந்த ஹோல் கொரடோல் ரூமுகளுக்கு கூட எங்களுக்கு வரும். அப்பப்போ நாங்கள் இது போல் மெயின்டைன் பண்ணினோமென்றால் நாங்கள் இந்த சில தொற்று நோய்களும் வந்து எங்களுக்கு தொட்டாமல் வந்து பாதுகாக்கலாம். அதோட வீடும் வந்து எந்த நேரமும் எங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுவும் இங்கே பார்த்தீங்களென்றால் எங்களுக்கு இந்த தரையெல்லாம் பலகை தான் பதிச்சிருக்குது. அப்போ அதால் நாங்கள் எப்பையும் வந்து இதை மெயின்டைன் பண்ணினா தான் அந்த பலகை எப்பையும் நல்லா புதுசு போல் எங்களுக்கு இருக்கும். அதால் இன்றைக்கு நான் கையோட இதையும் ஒருக்கா மொப் பண்ணிடுவோம் வந்துட்டு தான் அந்த ரோபோ பேக்கு மேலே எல்லா இடமும் இந்த டஸ்ட்டுகளை எடுத்துட்டேன்னால் இந்த மொப்பரால் மொப் பண்ணுறது எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டீம் மொப் நான் உங்களுக்கு காட்டின பிறகு நிறைய பேர் பர்சனலாக கூட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. அக்கா உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்ட்டு எனக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏனெண்டா தரையில் எங்களுக்கு ஒரு காஞ்சு போய் இருக்கிற நாள்பட்ட ஊத்தியல் கூட அந்த ஸ்டீம் மொப்பை நாங்கள் அதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துட்டோம்னால் அந்த ஊற்றி அப்படியே அதை துடைச்சி கொண்டு வந்துடும். அவ்வளவத்துக்கு எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களை கைகளால் அழுத்தி உறைஞ்சி எல்லாம் நாங்கள் இந்த ஊத்தியலை இந்த தரையில் இருக்கக்கூடிய அந்த ஊத்தியலை நாங்கள் எடுக்க தேவையில்லை. எல்லா க்ளீனிங் வேலையிலேயே முடிச்சுட்டு இப்போ கிச்சனுக்குள்ளேயே வந்துட்டேன். இன்றைக்கு நான் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்களென்றால் சோயா மீட்டும் பொரிச்ச உருளைக்கிழங்கும் தான் நான் இன்றைக்கு குழம்பு கறி வைக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு சட்டி அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு உள்ளியை வந்து நல்லா நசுக்கி சேர்த்துருக்கிறேன். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் நீளமாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் மரக்கறி சமைக்கிறதென்றால் நாங்கள் வெங்காயம் கூட போட்டோம்னால் அந்த கறி வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் சிவப்பு வெங்காயம் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு இப்போ சிவப்பு வெங்காயம் கிடைக்கல, அதால் வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ள ரம்பையில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒருக்கா நல்லா வதக்கி விடுவோம். ஒரு கண்ணாடி பதத்துக்கு இந்த வெங்காயம் வர மாதிரி நாங்கள் வதக்கி விட வேணும். எப்பையும் பார்த்தீங்களென்றால் இந்த ரம்பையில் போட்டோம்னால் அந்த வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இதோட கொஞ்சமாக வெந்தயம், அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கொள்கிறேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்ல வடிவாக வதக்கி விட போகிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி பழம் வெட்டி நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக தான் நான் வெட்டி இருக்கிறேன். ஏனென்றால் அந்த தக்காளி பழம் கொஞ்சம் பெருசாக கறிக்க இருக்கும்போது கறியாது. இப்போ நான் உருளைக்கிழங்கு ஏர்ஃப்ரையரில் போட்டு பாருங்கள் இப்படி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். சோயா மீட்டை சுடுதண்ணியில் போட்டு நல்ல வடிவாக புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ முதல்ல நான் சோயா மீட்டை இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த சோயா மீட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நாங்கள் விட்ட அந்த எண்ணெயோடு சேர்ந்து எங்களுக்கு நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பார்த்தீங்களென்றால் இந்த சோயா மீட் உருளைக்கிழங்கு கறிக்கு தேவையான தூள் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தூளை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த தூளையும் சேர்த்து நல்ல வடிவாக வதக்கி விடுவோம். இந்த தூளின் பச்சை மணம் போயிடும் நாங்கள் இந்த எண்ணெயில் வதக்கும் போது. இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். எப்பையும் பார்த்திங்கன்னா இந்த சோயா மீட்டில் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பிடிப்பு இருக்கும். இருந்தாலும் நாங்கள் இந்த சோயா மீட்டு இந்த தூளெல்லாம் எங்களுக்கு நல்லா அவியறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதோட பார்த்திங்களா நான் இந்த தக்காளி பழ சோஸும் வந்து ஒரு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கொள்கிறேன். தேங்காய் பால் விடாட்டிக்கு நீங்கள் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏனெண்டா கொஞ்சம் திக்காக எங்களுக்கு இந்த கறி வரை நான் இந்த கறியை இன்றைக்கு நல்லா பிரட்டித்தான் நான் சமைக்க போகிறேன். இப்போ வடிவம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு நல்ல வடிவாக மூடி விட்டாச்சுது. இப்போ பாருங்கோ இந்த கறி வந்து நல்ல வடிவாக கொதிச்சு வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் நான் ஏர்ஃப்ரையரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நான் இதில் சேர்த்துக்கொள்ள போகிறேன். நாங்கள் ஸ்டார்ட்டிலேயே உருளைக்கிழங்கை சேர்த்திட்டோம்னால் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணிக்கே இது எங்களுக்கு உருளைக்கிழங்கு அவிஞ்சிருக்குது. அதால் நான் இந்த ஸ்டேஜில் நான் உருளைக்கிழங்கை போட்டுட்டேன். இப்போ நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பியும் நான் இதை மூடி விட போகிறேன். இந்த கறி எங்களுக்கு நல்லா வத்தி விரட்டுக்கும். நாங்கள் உப்பு புளியையும் இதில்
பார்த்து போட்டு நாங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு புளியையும் விட்டு நாங்கள் கறியை இறக்கி கொள்ளுவோம். ஓகே, இப்போ இங்கால பார்த்தீங்களா வாழைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். இது நேற்று தமிழ் கடைக்கு போனது. அப்போ 3 வாழைக்காய் சம்பல் சேவமெண்டு வேண்டி கொண்டு வந்தேன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பொரிச்சு கொடுத்தா பிள்ளைகளும் சாப்பிடுவேன் போட்டு தான் இப்போ இந்த வாழைக்காயை பொரிக்கிறதுக்கு தோல் சீவி கொண்டு இருக்கிறேன். வாழைக்காயை வெட்டி உப்பு தண்ணியில் போட்டு நல்ல வடிவாக வடிச்செடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு மஞ்சள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இதோட பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா பிடிச்சிருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துக்கொள்கிறேன். ஓகே, இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சோம்ண்டாலே எங்களுக்கு நல்ல வடிவாக இந்த வாழைக்காயெல்லாம் ஊறி வந்துடும். இங்கால பார்த்தீங்களென்றால் எங்களுடைய சோறும் ரெடி ஆகிட்டது. இப்போ நான் இங்கால வெண்டிக்காய் பால்கறி வைக்கிறது. வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளியும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்குள்ள கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 2-3 வெந்தயமும் அந்த ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதோடைய தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கொள்கிறேன். பால்கறி என்றாலே வளமையாக நாங்கள் எல்லாத்துக்கும் மஞ்சள் சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த வெண்டிக்காய்க்கு கட்டாயம் நாங்கள் தேசி புளி விட வேணும். தேசி புளியும் இந்த எண்ணெயும் நாங்கள் விட்டு சமைக்கும் போது அந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் இந்த வெண்டிக்காயை நாங்கள் சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு மூடியால் மூடி நான் இப்படியே அடுப்பில் வைக்க போகிறேன். ஓகே, வெண்டிக்காயெல்லாம் நல்ல வடிவாக அவிஞ்சு வந்துட்டுது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இப்போ நான் நல்ல திக்கான க்ரீம் தான் நான் விட போகிறேன். வல்லமையாக இது எல்லாருக்கும் தெரியும். நான் நிறைய வீடியோக்கள்லையும் காட்டியிருக்கேன். அதால் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டையில் இந்த கறியும் இப்போ ரெடி ஆகிட்டுது. இதையும் நான் இறக்கி கொள்ள போகிறேன். இங்கால பார்த்தீங்களென்றால் அப்பளம் மிளகாய் பொரிக்கிறதுக்கு நான் சட்டி கொண்டு வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் நல்லா சூடாகிட்டது. இப்போ இந்த அப்பளம் மிளகாயை நான் பொரிச்செடுக்க போகிறேன். இந்த அப்பளம் மிளகாயை பொரிச்செடுத்துட்டு நான் ஊற வச்சிருக்கிற இந்த வாழைக்காயையும் பொரிச்செடுத்துட்டேன்னால் எனக்கு என்னுடைய வேலை எல்லாமே முடிஞ்சிடும். நான் பருப்பு சமைச்சிருக்கிறேன். நான் பருப்பு சமைக்கிறத நான் இதில் காட்டையில் என்னெண்டா வீடியோ லெந்தாயிரும்ன்றதுக்காக நான் காட்டையில். இப்போ நான் ஊற வச்ச வாழைக்காயை நான் இதில் போட்டு பொரிச்செடுத்துட்டு இங்கால இந்த மோர் மிளகாய் நான் வீட்டிலேயே தான் செய்தது. அந்த மோர் மிளகாயையும் நான் இப்போ பொரிச்செடுக்க போகிறேன். ஓகே, இப்போ எல்லா சமையலுமே முடிச்சாச்சு. கிச்சனில் இருக்க பாத்திரம் எல்லாம் கழுவிட்டேன். இப்போ பிள்ளைகளும் வந்துட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எங்களுடைய வெள்ளிக்கிழமை சாப்பாடு இதுதான். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்களென்றால் அப்பளம் பொரிச்சிருக்கிறேன், மோர் மிளகாய், வாழைக்காய் பொரியல், வெண்டிக்காய், உருளைக்கிழங்கு சோயா மீட்டும் குழம்பு, பருப்பு கறி, இங்கால நல்ல திக்கான தயிரும் வாங்கியிருக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் எங்களுடைய லஞ்ச் நல்ல ஒரு சூப்பரான லஞ்ச். நாங்கள் எல்லாருமே லஞ்ச் சாப்பிட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நேரம் 5 மணி ஆகிட்டுது. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கடைகளுக்கு போக வேண்டியிருந்தது. அப்போ கடைகளுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சுது. நிறைய நாள் வேண்டணுமென்று ஆசைப்பட்ட ஒரு பொருள் எனக்கு இங்கேயே கடைகளில் வேண்டக்கூடிய மாதிரி இருந்தது. எனக்கு இது ஹஸ்பண்ட் போன சனிக்கிழமை எனக்கு இது வேண்டி கொண்டு தந்திருக்கிறேன். இது இட்லி தோசைக்கெல்லாம் மாவரைக்கிற கிரைண்டர் தான். ஆனால் இது உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நான் அவ்வளவு ஆவலாக இருக்கிறேன். இந்த பேக்கிங் உடைக்க இல்லாமல் இருக்குது. நான் கைகளால் உடைச்சிருவோம்ட்டு பார்த்தேன். ஆனாலும் அந்த வெளியில்
அடிச்சிருக்கிற பொலித்தீன் வந்து நல்ல ஒரு கெவியான பொலித்தீனாக இருக்குது. அது கைகளால் பிக்கவே முடியலை. அதால் இப்போ புள்ளியல்கிட்ட கத்திரிக்கோலை எடுத்து கொண்டு வந்து தாங்கொண்டு சொல்லி போட்டு நிற்கிறேன். எனக்கே இதுக்குள்ள என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது, இதில் வெளியில் போட்டிருக்குது தேங்காய் திருவலாம், மா குழைக்கலாம் என்றெல்லாம் போட்டிருக்குது. அதெல்லாம் உண்மையில் இதுக்குள்ளே இருக்கொண்டு பார்க்குறதுக்கு ஆவலாக இந்த பெட்டியை நான் இப்போ ஓப்பன் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டுமில்லை, எல்லாருக்குமே வீட்டுக்கு அதுக்கும் கிச்சனுக்கு ஒரு பொருளை புதுசாக வேண்டிட்டோம்னால் அந்த பொருளை உடனே உடைச்சி பார்த்து இது எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குதுன்ட்டு பார்த்தா தான் எங்களுடைய மனம் வந்து அவ்வளவுத்துக்கு ஆறுதல் அடையும். இதை நானும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கொண்டு உங்களுக்கும் இது எப்படி இருக்குதுன்னு காட்டுவோம்ன்ட்டு தான் நான் இப்போ இதை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து யாரையும் வாங்கணுமெண்டோ அல்லது இதை வந்து இன்னிடத்துல இருக்குதுன்னு சொல்லி இது விளம்பரத்துக்கானதோ அல்ல. இது முற்று முழுதாக என்னுடைய வீட்டு தேவைக்கு என்னுடைய சொந்த பணத்தில் தான் நான் இது வாங்கினது. யாருமே தப்பாக நீங்கள் நினைக்க வேண்டாம், இந்த கடைக்கு நான் வந்து விளம்பரம் செய்கிறேன்ண்டு. நான் அப்படி எந்த பொருளுக்கும் நான் யாருக்குமே விளம்பரம் செய்கிறதுக்கு போகிறதே இல்லை. நான் என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய பர்சனல் யூஸுக்காக வாங்கினதை நான் உங்களுக்கு வாங்குகிறேன். சப்போஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் இது போல் வாங்கி கொள்ளலாம் என்றதுக்காக மட்டும்தான். மற்றபடி நான் யாரையும் கம்பல் பண்ணி வாங்கணுமெண்டோ எல்லாத்து இது நான் விளம்பரப்படுத்துகிறேன்ண்டோ இதில் எதுவுமே இல்லை. பார்க்கும்போது நல்லா யூஸ் பண்ணும் மாதிரி தான் தெரியுது. நீ யூஸ் பண்ணி பார்த்தா தான் இது என்ன மாதிரி என்று தெரியும். ஆனால் 2 லிட்டர் இருந்தது. ஆனால் இது 5 லிட்டர் கெப்பாசிட்டி இந்த ட்ரம் மட்டும். உண்மையில் அந்த ட்ரம்முக்குள்ளே இருக்கிற கல்லும் கொஞ்சம் பாரமாக இருக்குது. ஆனால் இது 12-13 கிலோ தான் என்று நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் ஈரோப்புக்கு அந்தந்த நாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் இதுக்கு அவங்க அந்த பின் வந்து கொடுத்துருக்குறாங்க. உண்மையில் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாகவும் இருந்தது. இது பட்டர்ஃப்ளை மார்க் தான். இங்கே பாருங்க, இதுதான் அந்த தேங்காய் திருவுறது. இந்த தேங்காய் திருவுறது கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துருக்குறாங்க. ஏனென்றால் நாங்கள் திருவி முடிய கழுவி காய விட்டுட்டு நல்ல வடிவாக மூடி வச்சுருக்கலாம். இதுதான் நாங்கள் அந்த சப்பாத்திக்கு மா குழைக்கிறது. நான் நினைக்கிறேன் ஒரு 1/2 கிலோ மா 1 கிலோ மா இதுக்குள்ளே போட்டு குழைக்கலாம்ன்ட்டு நினைக்கிறேன். ஏனென்றால் அவ்வளோத்துக்கு இந்த ட்ரம் வந்து பெருசாக இருக்குது. அதுக்கு ஒரு மூடியும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தேங்காய் திருவுறதுக்கு இந்த இதுக்குள்ளே தான் எங்களுக்கு அந்த தேங்காய் விழும். அதுக்காக உண்டு கொடுத்துருக்குறாங்க. உண்மையில் நான் வந்து தனியாக கிரைண்டர் வேண்டணுமென்று தான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி இதுகளோட எனக்கு கிரைண்டர் கிடைக்குமென்று உண்மையாக நான் நினைக்கவே இல்லை. எனக்கு வேண்டி கொண்டு வந்த உடனே அந்த பெட்டியில் வெளியில் பார்க்கும்போதே அதில் இதெல்லாம் செய்யலாமென்றே போட்டிருந்தது. 3 in 1 போட்டிருக்கவே நான் இதை நான் நினைக்கவும் இல்லை, இது வேணுமென்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் எனக்கு வந்துட்டு தண்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. நல்லா பாவிச்சமென்றால் உண்மையில் நீண்ட நாளைக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி தான் எந்த ஒரு பொருளும் இருக்கும். இப்போ நான் இது இந்த ரிவ்யூ எதுவுமே காட்டல. அங்கால வீடியோவில் நான் மாவரைக்கும் போது நான் இது எத்தனை நிமிஷத்தில் அரைக்குது, என்ன மாதிரி அரைக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு அப்பப்போ சொல்கிறேன். ஏனெண்டா இது அதுக்கண்டே வாங்கியாச்சு. அப்போ அதுக்கு தான் இனி நான் யூஸ் பண்ணுவேன். இனி என்னுடைய அடிக்கடி வீடியோவில் நீங்கள் இந்த கிரைண்டரையும் பார்ப்பீங்கள். உண்மையில் அந்த கலரும் வந்து என்னுடைய கிச்சனுக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி ஒரு கலர் தான். அதை விட உண்மையில் எனக்கு அதுவும் அளவு இப்போ 2 லிட்டர்ண்டா சரியான சின்னனாக இருக்குமோன்ட்டு நான் யோசித்தேன்னா ஆனால் அது 5 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு தான் அந்த ட்ரம் வந்து வந்திருக்குது. ஆனால் இந்த கல்லும் வந்து பாருங்கோ அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது. பெரிய பாரவும் இல்லை, மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி தான் எங்களுக்கு இந்த கிரைண்டரை வந்து அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. உண்மையில் அவ்வளவுத்துக்கு நல்லா இருக்குது. இது வாங்கினதில் நான் அவ்வளவுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். ஏனென்றால் இது தூக்கி பறிக்கிறதெல்லாம் பெரிய வேலை, சரியான பேரமெண்டெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கோம். அதாலேயே நான் வைக்கிறதுக்கு இடம் இல்லையே அது இதண்டு பயந்தொண்டிருந்தேன். ஆனாலும் எனக்கு கிச்சனுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு இடமும் ஒன்று நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்களென்றால் ஈவினிங் டீ டைமுக்கு அல்லது காலை மேலே டீயோட குடிக்கிறதுக்கு இது வந்து நான் பனங்கட்டி சேர்த்து செய்தது. இதுக்கு நான் பட்டர் எதுக்கும் சேர்த்து கொள்ளையில் பாருங்க இவ்வளவுத்துக்கு சூப்பராக இருக்குன்ட்டு நிறைய நட்ஸுகள் எல்லாம் போட்டு இந்த கேக் நான் செய்திருக்கிறேன். அப்படி உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கேளுங்க, நான் இதை டீட்டெயில்டான ரெசிப்பியாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ இரவு சாப்பாட்டுக்கு சப்பாத்தி தான் சுட்டு கொண்டிருக்கிறேன். சப்பாத்தி எப்பயுமே நான் ஈஸியாக செய்திருவேன்.
மாவை குழச்சி வச்சுட்டு எல்லா சப்பாத்தியையும் நான் ரோல் பண்ணி எடுத்துருவேன். எடுத்து பாருங்கள், இதே போல் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நான் உடனே எல்லாமே சுட்டெடுத்துவேன். சுட்டெடுத்து ஒரு கிச்சன் டவலில் சுற்றி வச்சுட்டோம்னால் எங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பபாய்.